நல்லது நினை, நல்லது சொல், நல்லது செய், மேலான நிலையடைவாய். அதற்கு வழி அஸ்திவாரம், ஆணிவேர், அச்சாணி, விதை அன்பு, 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 அன்பே கடவுள். ஞானிகளின் ஞான தீபமே வாசிப்பதும் சிந்திப்பதும் தியானம் செய்வதும் தான். படிப்பதில் இல்லாத சுகமா, நல்ல பழக்கத்தில் இல்லாத சுகமா, கெடுக்கின்ற பொருட்களில் நீ சுகத்தை வைத்தால் கேட்பதும் பிடிப்பதும் தகுமா. நம்முடைய மனம் நல்லதையே நாட வேண்டும், நம்முடைய எண்ணம் நல்லதையே நோக்க வேண்டும், நம்முடைய சொல் நல்லதையே சொல்ல வேண்டும். நல்லது நினை, நல்லது சொல், நல்லது செய், மேலான நிலையடைவாய். அதற்கு வழி அஸ்திவாரம், ஆணிவேர், அச்சாணி, விதை அன்பு, 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 அன்பே கடவுள். என் அன்புக்குரியவர்களே, அதிகாரமும் சட்டமும் இந்த மண்ணில் செய்யாததை அன்பு என்கின்ற கடவுள் ஆனந்தமாக செய்யும். என்ன வார்த்தை பாருங்க, அதிகாரமும் சட்டமும் இந்த மண்ணில் செய்யாததை அன்பு என்கின்ற கடவுள் ஆனந்தமாக செய்யும். அந்த அன்பு குறித்து ஆராயலாமா? ஒரு ஜென், தற்போதெல்லாம் நம்முடைய ஆனந்த ஆரம்பத்தில் ஜென் பற்றி நிறைய நாம் சிந்திக்கின்றோம். ஒரு ஜென் குரு தனிமையை விரும்புகின்றவர், தனிமையை நாடக்கூடியவர். ஒரு இரவு நேரம் ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைத்து கொண்டு தன்னுடைய அறியாமையை நீக்குவதற்கும் போக்குவதற்கும் அகல் விளக்கு துணை, சமூகத்தின் அறியாமையை போக்குவதற்கு அறிவு விளக்கு துணை என்று ஒரு அகல் விளக்கில் ஆய்ந்து ஆராய்ந்து தோய்ந்து நனைந்து ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்தார். ஞானிகளின் ஞான தீபமே வாசிப்பதும் சிந்திப்பதும் தியானம் செய்வதும் தான். அந்த வகையில் இந்த ஞானகுரு இரவு நேரத்து மின்மினி பூச்சி போன்ற ஒரு சிறிய விளக்கு வெளிச்சத்தில் நேசத்தோடு தன் மனதை ஒருமுகப்படுத்தி வாசித்து கொண்டிருந்தார். திருடன் ஒருவன் வீட்டிற்குள் புகுந்தான். ஓசை சத்தம் மட்டுமே கேட்ட அந்த ஞானகுரு ஒடிவடிவு சத்தத்தை கேட்டு அமைதியாக, ஞானத்தின் பக்கம் இருந்தவர்கள் அமைதியாக கதவை சாத்து என்று குரல் எழுப்பினார். திருடனுக்கு ஆச்சரியம், கதவை சாத்தினான். உன் இடுப்பில் இருக்கும் கத்தியை எடுப்பதை விட புத்திக்கு வேலை கொடு, இடுப்பில் இருக்கும் கத்தியை விட உன் புத்திக்கு வேலை கொடு என்கின்ற குரல். அதிர்ந்து போனான் திருடன். உனக்கு என்ன வேண்டும்? பணம் தானே, என்னை தொந்தரவு செய்யாதே. எதிரிலே உள்ள மேசைக்கு மேலே இருக்கக்கூடிய பெட்டியில் 3வது தட்டில் உள் இருக்கையில் திறந்து பணத்தை பத்திரமாக எடுத்துக்கொள். ஆச்சரியம் திருடனுக்கு. முகம் பார்க்கவில்லை, ஆனால் மொழி மட்டும் வந்தது. போனான், மேசைக்கு அருகில் இருக்கக்கூடிய பீரோவை திறந்தான். 3வது தட்டின் உள்ளே இருக்கக்கூடிய உள்ளிருக்கையை இழுத்தான். ஒரு துண்டுச்சீட்டு. எடுக்கும் பணத்தில் சிறிதை வைத்துக்கொள், நாளைக்கு தேசத்தின் வரி கட்ட வேண்டும். ஆச்சரியம். வரி கட்டவில்லை என்றால் அது பாவச் செயல். எனவே வரி கட்டுவது அவசியம். பார்த்தான், படித்தான், எடுத்தான், பாதியை வைத்தான். அவன் புறப்பட தயாரான போது ஒரு புன்முறுவல் சத்தம் மட்டும் அவன் செவிகளில் கேட்டது. எடுத்த பொருளுக்கு நன்றி சொல்வதுதான் மரபு. என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு. இது திருக்குறள். ஆனால் அந்த ஞான ஜென்குரு சொன்னான், எடுத்த பொருளுக்கு நன்றி சொல்வது மரபு. திருடனுக்கு ஆச்சரியம், புதிய அனுபவம், புதிய முறை. நன்றி நன்றி என்றான். ஆத்ம சுத்தத்தோடு குரலெழுப்பி நன்றி சொல், கை நிறைய காசு, நன்றி என்றான். புறப்பட தயாரான போது காற்று வீசுகிறது, மழை வரும்போல தெரிகிறது. உன்னால் எனக்கு ஓர் உதவி, கதவை சாத்து விட்டுச் செல். எரிகின்ற விளக்கணைத்தால் என் ஞானத்திற்கும் என்னுடைய தியானத்திற்கும் இடையூறு. எரிகின்ற விளக்கு அணைந்தால் என்னுடைய ஞானத்திற்கும் தியானத்திற்கும் இடையூறு. அப்படியே செய்கின்றேன். மூடினான் கதவை. திருடன் சென்றான். விளக்கு எரிந்தது. தியானத்தில் மூழ்கினான் முனிவர். கதை முடியவில்லை என் நண்பர்களே. தொடர்ந்து செய்தான். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டான். மன்னன் முன்பு நிறுத்தப்பட்டான். விசாரணை. திருட்டு குற்றம் சாற்றப்பட்டவன் உண்மையை ஒப்புக்கொண்டான்.
திருடியவர் வீட்டிலெல்லாம் இருந்து வருகை தந்தார்கள். ஒவ்வொருவரிடம் விசாரணை செய்யப்பட்டது. ஞானகுரு சென்குரு வந்தார். திருடியது உண்மையா? இல்லை. அவனிடத்தில் பணம் இல்லை, பணம் வேண்டுமென்றான். எடுத்துக்கொள் என்றேன். எடுத்த பணத்தில் மீதியை வைக்கச் சொன்னேன், வைத்து விட்டான். கதவை சாத்தச் சொன்னேன், கதவை சாத்தனான். எடுத்த பணத்திற்கு நன்றியும் சொல்லிவிட்டு சென்றான். அவன் எப்படி திருடனாவான்? அரசன் தீர விசாரித்தான். சில நாள் மட்டுமே தண்டனை. உயிரிலிருந்து தப்பித்தான். ஓடிப்போ என்று பிழைக்கச் சொன்னான். திருடன் திருந்திய மனத்தோடு குருவிடத்தில் வந்தான். என்னிடத்திலும் ஞானத்தை வரைவைத்து என் மனதை மாற்றிய குருவே, உன்னை குரு என்கிறார்கள், முனி என்கிறார்கள், ஞானி என்கின்றார்கள், தவசீலர் என்கின்றார்கள். வார்த்தையால் வசப்படுத்தி அன்பால் என்னை நெறிப்படுத்தி, வார்த்தையால் வசப்படுத்தி அன்பால் நெறிப்படுத்திய நீ இன்று முதல் ஞானகுரு என்று திருவடி வணங்கினான். அப்பொழுது குரு உதித்தான். என் அன்புக்குரியவர்களே, சந்தர்ப்பம்தான் மனிதனை குற்றவாளியாக்கிறது. குற்றவாளிகளை திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கள். காரணம், அவனை திருத்துகின்ற ஓர் ஆயுதம் அன்பு, அன்பு, அன்பு. அந்த அன்பு ஆயுதத்தை கையில் எடுத்தால் நாளெல்லாம் ஆனந்தத்தின் தொடக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.